மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 4 பெரிய தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கு. 1 கப்பு புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணினது, 1 பச்சை மிளகாய், 1/4 கிலோ மட்டனு, 1 கப்பு தயிர், 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1 மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூவு, ரோஜா இதழ், பட்டை, கிராம்பு, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சு 100 கிராம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த பிரியாணி செலவெல்லாம் போட்டுட்டோம். இப்போ பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு 1 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கூடவே 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறதையும் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா 1 ஸ்பூனு, 3லேயுமே ஒவ்வொரு ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம தயிர் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விடலாம். ஆனால் நான் லெமன் சேர்த்துல. இப்போ நம்ம மட்டன் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கிறோம் கழுவி, அதையும் நம்ம இதோட சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ நான் 2 டம்ளர் ரைஸ் ஊற வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து இதோட நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போ 2 டம்ளர் ரைஸ்க்கு 4 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம உப்பு காரம் பார்த்து நல்லா கொதி வரும்போது நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், விசில் வந்துடுச்சு. சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இது நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.